வழிபட்ட பின் வாரணாசியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ரூபாய் 3 கோடியே 2 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தகவல். அமேதி, ரேபரேலி தொகுதிகளோடு உணர்வுபூர்வமான தொடர்புகளை கொண்டுள்ளோம். காணொலி வெளியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. திருப்பதியில் வாக்கு எண்ணும் மையத்தில் ஒய்ஆர்எஸ், காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே மோதல். வாகனங்களுக்கு தீ வைப்பு, காவல்துறை தடியடி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கோடை மழை. மேலும் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒரே பயணச்சீட்டில் மாநகர பேருந்து, மின்சார ரயில் மற்றும் மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் வசதி அறிமுகம். டிசம்பரில் நடைமுறைக்கு வரும் என சென்னை போக்குவரத்து குழுமம் தகவல். மதுராந்தகம் அருகே லாரி மீது கார் மோதி விபத்து. ஒரு பெண் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. குன்னத்தூரில் ரிக் வண்டி உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 12 லட்சம் ரொக்கம் கொள்ளை. தனிப்படைகள் அமைத்து குன்றத்தூர் போலீசார் தீவிர விசாரணை. டெல்லியில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் திடீர் தீ. ஒருவர் உயிரிழப்பு, 7 பேர் பத்திரமாக மீட்பு. தாம் மீண்டும் சிறை செல்வதை தடுக்க தமது கட்சிக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்த அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லிக்கு இலவச மருந்து கிடைக்க உத்தரவிட்ட தமக்கு திகார் சிறையில் இன்சுலின் மருந்து தரவில்லை என கூறி வாக்கு சேகரித்தார். ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவாலியிடம் கெஜ்ரிவாலின் உதவியாளர் தவறாக நடந்து கொண்டது உண்மைதான் என கட்சி நிர்வாகிகள் ஒப்புதல். கெஜ்ரிவால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் கருத்து. நடிகை கங்கனா ரணாவத்துக்கு 91 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் தாக்கல். 7 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள், 3 சொகுசு கார்கள் இருப்பதாகவும் அறிவிப்பு. தேர்தல் முடிவு குறித்த யுகங்கள் அடிப்படையில் பங்கு வணிகத்தை பார்க்க வேண்டாம் என முதலீட்டாளர்களுக்கு நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். பெரும்பான்மையுடன் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் திட்டவட்டம். 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள 380 தொகுதிகளில் 270 பாஜகவே வெற்றி பெறும் என அமித்ஷா கருத்து. 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் இலக்கு மாற்றமில்லை என்றும் மேற்குவங்க பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. ஐபிஎல் தொடரில் லக்னோவை வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். புள்ளிகளின் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.